ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இங்கே உட்காருண்ணா. எவ்வளோ வாட்டிடா சொல்றது உனக்கு வண்டியில் விளையாடுதுன்னு? இப்போ பாரு, போடா. ஷூமி, ஆ எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் பையனை கத்தாதேன்னு. அவன் தாண்டி பைக்கை கீழே விழ வச்சுக்கிறான். இப்ப அவன் கோச்சிக்கு போயிட்டான், போய் சமாதானம் பண்ணு போ. பார்க்குறேன். இங்க பாருடா, இங்க பாருடா. ஏன்டா கோவமா? அப்பா தானடா திட்டின. போப்பா, நான் பைக்கில் விளையாட மாட்டேன். உனக்கு என்னை விட அந்த பைக் தான் ஸ்பெஷல். இல்லடா, எனக்கு நீ தான் ஸ்பெஷலு. இல்லை, நான் நம்ப மாட்டேன். சரி வாடா. இல்லை, ஏன்? நீ அந்த பைக் ஏன் ஸ்பெஷல்னு சொன்னா தான் வருவேன். அப்போ இப்போ உனக்கு என்னன்னு தெரியணும், அப்போ தான் வருவேன். ம் ம் ஸ்டூபிட். கட் பண்ணிட்டான் திரும்ப. டேய், ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? வைப் பண்ணியிருந்தேன்டா. டேய் மாப்பிள்ள, ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஏன்டா அவகிட்ட பேச மாட்டேங்கிற? அவளோட ஃப்ரெண்டு என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிறாடா ஃபோன் எடுக்கலன்னு. போய் பேச அவகிட்ட. இன்னைக்கு தான் காலேஜோட கடைசி நாள். மச்சான், எனக்கு அவகிட்ட பேச வேணாம்லாம் இல்லைடா. பேச போனாலே ஒரு மாதிரி ஆகுறா உள்ளோ. இதோ இது மாதிரி. எது மாதிரி? இது தம்முடா. என்னடா மாப்பிள்ள, 3 வருஷம் முடிய போகுதுடா காலேஜ். இது வரைக்கும் வெறும் ஸ்மைல் தான் பண்ணியிருக்கிற. போய் பேசியிருக்கியா? பேசுறா. இதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமாடா? மச்சான், எனக்கும் அவளை பார்க்கும்போது அவகிட்ட போகணும், அவள்கிட்ட பேசணும், அவள்கிட்ட பழகணும்லாம் தோணுதுடா. ஆனால் அவளை பார்க்கும்போதுலாம் ஒரு மாதிரி ஆகுதுடா.
அடா பாவி, எல்லாமே என்னால நினச்சிட்டு இருக்கிறாடா. முதல்ல போய் அவகிட்ட பேசு ப்ளீஸ். ஐயோ டேய் என்னாச்சுடா? டேய் வரடா 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 வரடா. இதை தானடா இவ்வளோ நேரமாக சொல்லியிருந்தேன். டேய் வாடா இங்கே. ஹாய். சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்களா? ஆ நான் வாங்கிட்டேன். நீ வாங்கிட்டியா? ஆ ஆ நான் வாங்கிட்டேன். எப்போ ஊருக்கு? 3 வருஷம் ஆச்சு. இன்னும் உனக்கு தெரியல? நான் ஊட்டி தான். ஆ அது தெரியல. நீ எப்போ கிளம்புற கோயம்புத்தூருக்கு? ஆ பஸ்ஸெல்லாம் புக் பண்ணியாச்சு. நாளைக்கு கிளம்பணும். அப்போ பைக்கு? கிண்டா அவன் இங்கே தான் இருப்பான். நான் திரும்ப வரணும்ல, அதனால் இங்கே தான் இருப்பான். கிண்டா? உங்கள் பைக் பேர் கிண்டா? ஆ பைக் இல்லை, என் தம்பி கிண்ட். மீட் மிஸ்டர் கிண்ட். இந்த பாரு கிண்ட், 3 வருஷம் ஆச்சு. உங்கள் அண்ணா எங்கேயுமே என்னை உன் கூட கூட்டிகிட்டு போகல. இப்போ போகலாமான்னு கேளுடா தம்பி. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? பார்க்கலாம். நீ ஏன் கவலைப்படுற? இன்னும் நேரம் ஆச்சு. எனக்கு யாரு ரொம்ப பசிக்குது. 2 டேப்லெட்லாம் வாங்கி தரேன்னா இன்னும் வந்த பாடுகள். மேலவா உனக்கு என்னம்மா, நீ சிச்சு கூட இருக்க, நல்லா சாப்பிட்டு தானே வந்த. ஃப்ரைட் ரைஸு, சமோசா, ஸ்வீட் கார்னு, பேல்புரி சாப்பிட்டேன். காம்பினேஷனே செட் ஆகலையே. சார் முக்கியம். சீக்கிரம் பைக் ரைட் பிளான் பண்ணிட்டாங்க பாரு. ஐ அம் so happy. ஏய் மென்டல், இதெல்லாம் ஷையான மாதிரியே தெரியல. அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இருக்குது இதெல்லாம். உனக்கு என்னடா பிரச்சனை? வா போலாம். அப்பா ம் அப்போ ஃபர்ஸ்ட் டைமு ம் அந்த பொண்ணு கூட ம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ம் அப்போது ம் பொண்ணு ம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிச்சிச்சின்லாம் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருப்பாடா. கியூட்டா? என்னோட கியூட்டா? ஷூமி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. டேய் தம்பி, என் லைஃப்பில் நிறைய மேஜர் டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் கூட இருந்திருக்கடா. இப்போ மட்டும் கை குத்துறாதடா ப்ளீஸ்ரா. சாயந்தரம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருக்குது, பார்த்துக்கடா சரியா? ப்ளீஸ்ரா. ஷூமி, உனக்கு பசிக்குதா? பசி அவன்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு பசிக்குது. வா எதனா போய் சாப்பிடலாம். வெயிட் அ நிமிட் ஃபார் 2 நிமிட்ஸ் யா. டேய் கை குத்துறா ப்ளீஸ்ரா டேய். அப்புறம் போய் அவளை நல்லா சாப்பிட வச்சுட்டு அவளோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு அவளை கூப்பிட்டு போனான்னு எமரல் டேம். ஷூமி, யூ நோ வாட், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வயிறு நிறைய சாப்பாடு, பிடிச்ச இடம். சர்ப்ரைசிங்லி நீயும் என் கூடவே இருக்க. நீ சந்தோஷமா இருக்கிறியா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அதாவது இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறத சொல்லணும் இல்லை வெளிக்காட்டணுன்றதெல்லாம் கிடையாது. அப்படியே அந்த மோமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணுறது தான் இருக்குது. அதை நம்ம காட்டவும் தேவையில்லை, சொல்லவும் தேவையில்லை. என்ன தெரியுமா ஷூமி, நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா
அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லவும் வேண்டாம், எக்ஸ்பிரஸ் பண்ணவும் வேண்டாம். அந்த சிரிப்பிலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீ சிரிக்கிற அப்படின்னா நீ சந்தோஷமாக தான் இருக்க என் கூட. அப்பா என்னடா? அவங்க தான் ஹாப்பி ஆயிட்டாங்க இல்லை, ஆ gift எல்லாம் வாங்கி தரது ஆ நல்லா இது இருக்குமேப்பா. யாரா சொல்லுங்க நான் கிஃப்டெல்லாம் கொடுக்கலன்னு? இப்போ நான் கொடுத்த கிஃப்டெல்லாம் வேற மாதிரி. அந்த டைமில் அதெல்லாம் யாரும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்களா தம்பி? ஆமாம், இதெல்லாம் உனக்கு பூரா தெரியும். அதான் நான் நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் பார்க்குறேன். என்ன பண்ணி சரியான பூமராக்கு. சரி கேள்றா. சுச்சி, ஒரு 2 minutes நீங்கள் போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஷோவி சீக்கிரம். அங்கே தான் பிரச்சனையே. சுற்றி முற்றி பார்க்குறேன், அக்கம் பக்கம் ஒரு ஃப்ளவர் கடை கிடையாதுடா. அப்புறம் அப்படியே அங்கே இருந்த பூ, இலை, இந்த செடி கொடி இதெல்லாம் எடுத்து ஒன்றா கட்டி ஒரு பொக்கேவாக பண்ணி கொடுத்துட்டேன்டா. ம் நாட் பேட் மிஸ்டர் சுப்ரத்ரா, உனக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கு. இல்லை, ஃபஸ்ட் டைமாக வெளியே வரோம், சுற்றி பார்த்தேன், எங்கேயுமே ஃப்ளவர் கடியும் இல்லை, பொக்கே கடியும் இல்லை. அதனால தான் கிண்ட்டு பொக்கே. சரி, நான் ஒன்று கேட்குறேன், உண்மையாக சொல்லு. சரி, என்ன வேணா கேளு. ஆனால் கொஞ்சம் கீழே இறங்கி கேட்குறியா? கழுத்து வலிக்குது, நம்ம அப்படியே போயிட்டே பேசுவோம். ஸோ டெல் மீ ஷோவி, Sure. in a relationship No. you like someone? No. Are you gay? No. So tell me Subratra, how a man so powerful, so intelligent, and so different in the most seductive way, all alone in the entire world? நான் தனியாலாம் இல்லை சுச்சி, என் கூட ஒருத்தன் இருக்கான். என் கஷ்டம், துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையும் அவன் பார்த்துருக்கான். இந்த உடஞ்சி போன பர்ஸ்லின் டால் மாதிரி எமோஷன்ஸாக செதறி இருக்கும்போது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்குறது அவன் தான். என்னை என்றைக்குமே கை விட்டதே கிடையாது. The art of fixing two broken elements with precious metals. That's why you call him Kinsuke. அப்பா அதனால தான் உனக்கு அந்த பைக் அவ்வளோ ஸ்பெஷலா? தம்பி, நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் வயசாகும். நம்ம வளருவோம், விழுவோம், துண்டு துண்டாக உடைவோம். ஒரு ஃபோர்ஸ் அதை டிசைட் பண்ணும். அந்த எல்லா பீஸையும் ஒன்று சேர்க்குற ஆள் தான் கின்சுகி. என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் என் பைக். சரியா? உனக்கும் ஒரு கின்சுகி கிடைக்கும். அதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு பத்திரமா பார்த்துக்கிங்களா? ஓகே? அப்படி என்னாச்சுப்பா? அதான் என் வீடு. ஓ, இங்கே அங்கே இருக்கிறீங்க? செம்ம அழகான அட்மாஸ்பியருங்க. Thanks Shumi, I had a very good day. பட் எனக்கு ஒரே ஒரு ரிக்ரெட். என்ன ரிக்ரெட்? அன்னைக்கு ஆனுவல் டேயில்
அந்த மின்னலை பீச்சமுக்கு நீ டான்ஸ் ஆடினியே சூப்பராக இருந்துச்சு. ஆ எனக்கும் உன் கூட ஆடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆ ஆனால் உன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு தான் விடல. அந்த ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிருந்தேன்னா காலேஜ் லைஃப் சக்ஸஸ். அவ்வளோதானே. இரு ஒரு நிமிஷம். டான்ஸ் ஆடுறதுக்கு பெரிய ஸ்டேஜோ ஆடியன்ஸோ இருக்கணும்னு இல்லை. நீயும் நானும் இருந்தால் மட்டும் போதும். இங்கேயா? பா நான் கொண்டப்பா ரொமான்ஸ் எல்லாம் வேணாம். இந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் நடுவில் இருக்கிற இந்த பறவைங்க மாதிரி பா புரியல. இது வல்காரிட்டியான ரொமான்ஸ் கிடையாது, வண்டர்ஃபுல்லான ரொமான்ஸ். புரியுதா? நீ நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறியா? வா, உங்கள் அம்மா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னா. திருப்பி அவங்கள பார்த்தியா, பேசுனியா, ஐ லவ் யூ எதுனா சொன்னியா? இதான் உனக்கு இப்போ ரொம்ப முக்கியமா? காலரா தூரமா ஒழுங்கா உக்கார். படிக்கிற வேலையை விட்டு ஐ லவ் யூ சொன்னியா? நான் அந்த பொண்ணு அவன் அம்மா தானே இது வரைக்கும் அவங்ககிட்ட சொல்லலை. இதை அவன் தெரிஞ்சுக்கிற நேரமும் இப்போ கிடையாது. ஆனால் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ சொன்னீங்களான்னு கேட்டப்போவே எனக்கு அந்த நாள் தான் ஞாபகம் வந்துட்டேன். த டே ஐ ப்ரொபோஸ்ட் சுச்சி. என்னோட சுச்சி தான். த மோஸ்ட் நர்வஸ் டே ஆஃப் மை லைஃப். அந்த நைட், அந்த காற்று, என் பைக், என் கிட், அந்த சத்தம்
என்கிட்ட ஷீஸ் யார்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்தா என் சுச்சி. என்ன ஷூமி இந்த நேரத்தில் என்ன சொல்லணுமா இருந்துச்சு? சுச்சி, உனக்கு அப்போ இருந்த மாதிரி அதே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம ஏப்ரலில் மீட் பண்ண மாதிரி அதே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த லவ், அந்த அஃபெக்ஷன் உனக்கு அப்படியே இருந்துச்சுன்னா, ஏன்னா என்னால் இப்போ அந்த மாதிரி இருக்க முடியல. எனக்கு எல்லாமே மாறிடுச்சு. நான் ஏப்ரலில் பார்த்ததை விட இப்போ எனக்கு உன்னை அப்படி பார்க்க முடியலை. நீ என்னை அப்படியே கட்டி போட்டு, என் மைண்ட், பாடி, சோல் எல்லாத்தையும் கட்டி போட்டு. சுச்சி, I love you. Will you marry me? From this day on, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட. அப்போ ஷூமி, I have something to ask you. Will you be my சொல்லு. Kinsuki? என்கிட்ட வந்து எல்லாருமே கேட்குறது ஒரே கேள்வி தான். அது வெறும் பைக்கு தானே, எதுக்கு அதுக்கு அவ்வளோ அன்பு காட்டுற? ஆனால் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற பதில் தான் என் கதை. அது வெறும் பைக் இல்லை, இட்ஸ் an emotion.